வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம், மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், சோப்தார், வாட்ச்மேன், ரெசிடென்ஷியல் அசிஸ்டன்ட் இந்த எக்ஸாமுக்கும் வரக்கூடிய தமிழ் மொழி தகுதி தேர்வு வினாக்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கரிசல் இலக்கியத்தில் புகழ்பெற்றவர். ஃபியூ செகண்ட்ஸ் டைம் தர ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள். ராஜநாராயணன். கரிசல் இலக்கியத்தில் புகழ்பெற்றவர் ராஜநாராயணன். பாண்டியன் பரிசு என்னும் குறும் காவியத்தை படைத்தவர் யார்? பாரதிதாசன். பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு, இருண்ட வீடு இது எல்லாமே பாரதிதாசனோடது. கிறித்துவ கம்பர் என பாராட்டப்படுபவர் யார்? கிருஷ்ணபிள்ளை. ஹெச்ஏ கிருஷ்ணபிள்ளைன்னு கூட கொடுப்பாங்க. கிறித்துவ கம்பர் அப்படின்னு பாராட்டப்படுபவர் இவர்தான். தமிழ்தாய் வாழ்த்து இடம்பெற்ற நூல் எது? மனோன்மணியம். உலகத்திலேயே தமிழ் மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது? மலேசியா. நாட்டுப்பண் ஜனகணமன பாடலுக்கு நாட்டியம் ஆடிய முதல் பெண் யார்? பால சரஸ்வதி. காட்டின் வளத்தை குறிக்கும் விலங்கு எது? புலி. ஒரு காட்டோட வளத்தை குறிக்கும் விலங்கு பார்த்தீங்கன்னா புலி. ஆனைமலை பகுதியில் வாழ்பவர்கள். காடர்கள். நாடும் மொழியும் நமது இரு கண்கள் என கூறியவர். மகாகவி பாரதியார். ஐம்பெருங்காப்பியங்களில் இடம்பெறுபவை. சீவக சிந்தாமணி. எதெல்லாம் ஐம்பெரும் காப்பியங்கள்லாம் சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி. சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்ற இலங்கை மன்னன் யார்? கயவாகு. இந்த மன்னன் பேர் கயவாகு. தமிழ் தென்றல் என பாராட்ட பெறுபவர் யார்? திருவி கல்யாண சுந்தரனார். இவர்தான் தமிழ் தென்றல் என பாராட்ட பெறுபவர். சொல்லின் செல்வர் ராபி சேதுப்பிள்ளை. அதுபோல தமிழ் இமயம் என பாராட்டப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுபமாணிக்கம். தமிழ் இமயம். நிகண்டு என்பது? சொற்களஞ்சியம். இன்னா நாற்பதின் ஆசிரியர்? கபிலர். கிழக்கிலிருந்து வீசும் காற்றின் பெயர்? கொண்டல் காற்று. கிழக்குலேருந்து வீசக்கூடிய காற்றுக்கு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொண்டல் காற்று.
அதுவே தென்றல் அப்படின்னா தெற்கு திசை. இந்த தேன்னு வருது இல்லையா? அத ஞாபகம் வச்சுக்கோங்க. தெற்கு திசையிலேருந்து வீசக்கூடிய காற்று வந்து தென்றல் காற்று. வாடை வந்து வடக்கு திசை. அதுவும் வான்னு வருது இல்லையா? வடக்கு திசையிலேருந்து வீசக்கூடிய காற்று வாடை காற்று. இது கிழக்கு சொல்லியாச்சு. அப்ப மீதி இருக்கிறது என்னது? மேற்கு. ஸோ மேற்கு திசையிலேருந்து வீசக்கூடிய காற்றுக்கு பேரு கோடை காற்று. இது மட்டும் தான் கொஞ்சம் உங்களுக்கு ஒத்து வராம இருக்கும். மத்தது எல்லாமே கிட்டத்தட்ட பாருங்க, அந்த ஆர்டர்லயே இருக்கும். வடக்கு வாடை, தெற்கு தென்றல், கிழக்கு கொண்டல், கோடை மட்டும் மேற்கு. மேற்கு திசையிலேருந்து வீசக்கூடிய காற்று. இது 4ம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எது வந்தாலும் நீங்க கரெக்ட்டா எழுதிக்கலாம். டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும், மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் புக் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைன்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த 2 எக்ஸாமுக்குமே அவங்கவுங்களுக்கு தேவையான கண்டென்ட் கரெக்டாக கொடுத்துருக்கோம். இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கூல் புக்லேருந்து எடுத்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் டிரைவர் எக்ஸாமுக்கு ஐஆர்டி புக் பேஸ்டு கொஸ்டின்ஸ், டெக்னிக்கல் ஸ்கில் கொஸ்டின்ஸ்க்கு கொடுத்துருக்கோம். மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ப்ரீவியஸ் இயரில் நடந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி உங்களுக்கு டைப் பண்ணி கொடுத்துருக்கோம். அது நீங்கள் ரிவிஷன் பண்ணாலே போதுமானதாக இருக்கும். கண்டிப்பாக 8th லெவல் போஸ்ட்டுக்கு இதுவே போதும். தேவைன்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. தீரா இடும்பை தருவது எது? ஆராயாமை ஐயப்படுதல். சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் யார்? சச்சிதானந்தன். கம்பர் தாம் இயற்றிய காவியத்திற்கு இட்ட பெயர் என்ன? ராம அவதாரம். ஜென்ரலாக கம்பர் இயற்றியது எதுன்னு கேட்டால் ராமாயணம் வரும். ஆனால் அவர் அதற்கு இட்ட பெயர் வந்து ராம அவதாரம். சாகித்ய அகாடமி விருது பெற்ற கி.ராவின் நூல் எது? கோபல்லபுரத்து மக்கள். விசனம் சொல் தரும் பொருள் யாது? கவலை. ஜென்ரலாக பேச்சு வழக்கில் கிராமங்களில் இப்போ கூட வெசனப்படாதன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த விசனம் தான் வெசனமாச்சு. அது வந்து கவலையை குறிக்குது. கீழ்கண்டவற்றுள் ஆண்டாளின் படைப்பு எது? நாச்சியார் திருமொழி. இது வந்து ஆண்டாளின் படைப்பு. சூடி கொடுத்த சுடற்கொடி யாரு அப்படின்னு கேட்டால் ஆண்டாள் வருவாங்க. அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், பசியினால் இளைத்தே. இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர் பெயர் என்ன? இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து திருவருட்பா. இந்த பாடல் வரி யாருடையது? இதோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமலிங்க அடிகளார். இவருக்கு இன்னொரு பேரும் உண்டு, வள்ளலார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். இந்த கூற்று யாருடையது அப்படின்னு கூட டைரெக்டாகவும் கேட்கலாம். ராமலிங்க அடிகளார் போட்டாலும் கரெக்டு தான். வள்ளலார்னு ஒரு வேளை ஆப்ஷனில் கொடுத்தாலும் கரெக்டு தான். அவரோட இன்னொரு பெயர். காமராஜரை கல்விக்கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் யார்? தந்தை பெரியார். காமராஜர் ஐயா வந்து கல்விக்காக அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தது காமராஜர் ஐயா தான். சீருடை திட்டம் கொண்டு வந்தது காமராஜர் ஐயா தான். ஸோ அதனால தான் தந்தை பெரியார் அவர்கள் கல்விக்கண் திறந்தவர் அப்படின்னு காமராஜர் ஐயாவை பாராட்டியிருப்பாரு. ஜூலை 15 வந்து காமராஜர் ஐயாவோட பர்த்டே வரும். சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடிட்டு இருக்கோம். ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாள். ஏன்னா காமராஜர் ஐயாவோட பர்த்டே அன்னைக்கு அதனால. பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்துக்கொள்வது டேஷ் ஆகும். பொறை.
செம்மொழி பிரித்து எழுத கிடைப்பது. செம்மை பிளஸ் மொழி. சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும். உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல், மற்றது தள்ளினும். தள்ளாமை நீர்த்து. பெருமை பிளஸ் வானம் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது. பெருவானம். பொன்னியின் செல்வன் என்ற நாவலை எழுதியவர் யார்? கல்கி. பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற நாவல் கல்கி அவர்களோட தான். இதுதான் இப்போ உங்களுக்கு படமா எடுத்திருக்காங்க. ஏன்னா இவர் எழுதியிருக்கக்கூடிய அந்த நாவல் பார்த்தீங்கன்னா, அந்த கன்ட்ரிவேஷன் நல்லா இருக்கும். அவங்க எழுதின அந்த நடை சூப்பரா இருக்கும். அந்த புக்கு படிக்க படிக்க அடுத்து பார்ட் படிக்கணும் அப்படிங்கிற மாரி தான் குடுத்துருப்பாங்க. அதான் ரொம்ப ஃபேமஸ் இந்த புக்கு. கல்கியின் பொன்னியின் செல்வன் தான் சொல்லுவாங்களே அந்த புக்கு பேரே. அத ஞாபகம் வச்சுக்கங்க. மணிமேகலை காப்பியத்தின் ஆசிரியர். இங்க மா வரும். சீத்தலை சாத்தனார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜஸ்ட் லைக் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ இமீடியட்டா உங்களுக்கு ரீச் ஆகும். இந்த 30 கேள்விக்கு நீங்க எவ்வளவு மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.